ஹாய் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸை சந்தோஷமா பாருங்க. வணக்கம் நண்பர்களே, தமிழால் இருந்த தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நேற்று நம்ம கம்யூனிட்டி டேப்பில் ஒரு வாக்கெடுப்பு போலிங் வச்சுருந்தோம். அந்த போலிங்கில் நண்பர்கள் என்ன வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டப்போ நிறைய பேர் ஒய்டி டிப்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி ஒய்டியில் பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதாவது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு சின்ன பிரச்சனை இதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற நிறைய நண்பர்கள் இந்த டவுட்டை தயவுசெய்து வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்க யூடியூப்பில் ஒரு பிரச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தம்ப்நெயில் ஒய்டி ஸ்டுடியோவில் மாற்றினா அது சேஞ்ச் ஆக மாட்டேது அப்படின்னு நண்பர்கள் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. வாட்ஸ்அப், இன்ஸ்டா, யூடியூப்பில் லைவில் கொஸ்டின் ஆன்சரில் இதில் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு சின்ன மாற்று வழி ஒன்று இருக்குது. அது முயற்சி பண்ணி பார்த்து எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. நான் ஒர்க் ஆனனால என்ன பண்ணேன், நண்பர்களுக்கு சொன்னேன். நண்பர்களும் பண்ணி பார்த்துட்டு நல்லாவே ஒர்க் ஆகுது, நீங்கள் இதை ஒரு வீடியோவாக போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் இப்போ அந்த வீடியோ நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன அந்த மாற்று வழின்னு பார்க்கலாம் வாங்க. என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் இதுக்கு தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணுறேன். எனிதிங் ஒன் இதுக்கு தம்ப்நெயில் இப்போ எடிட் தம்ப்நெயில் கொடுக்குறேன், சேஞ்ச் கொடுக்குறேன். ஓகே பண்ணிட்டேன். இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ சேவ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இல்லை, டம்மியாக இருக்குது. அதாவது இது நல்லா பிரைட்டாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப டம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி சேவ் பண்ணுறது தான் இப்போ பிரச்சனை. நிறைய நண்பர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் இப்போ சேவ் பண்ணுறேன், சேவ் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் டைட்டிலில் போயிட்டு ஒரு டாட் அல்லது ஒரு செமிகோலன் வைக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் பாருங்கள் டைட்டிலில் டைட்டிலில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுக்குறேன். இப்போ வெயிட் பண்ணி பாருங்கள், என் பேரை போடுறேன். டைட்டில் என் பேரை போட்டுட்டு இப்போ பார்த்தா அந்த தம்ப்நெயிலும் இருக்குது, டைட்டிலும் சேஞ்ச் பண்ணி இப்போ இது பிரைட்டாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள், சேவ் பண்ணுறேன், சேவ்னு காமிக்க பாருங்க. இப்போ சேவ் ஆகுது பார்த்தீங்களா? எவ்வளோ நேரம் கிளிக் பண்ணேன் பார்த்தீங்க, சேவ் ஆகலை. பட் இப்போ சேவ் ஆகுது. இப்போ சேவ் ஆகி முடிச்சிருச்சு, எடிட் சேவ்டுன்னு வந்துருச்சு. ஸோ நண்பர்களுக்கு இப்போ எப்படி இந்த ஒய்டியில் இருக்க ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்றது தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு டவுட் கிளியர் தான் நான் முன்னாவே சொன்ன போல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் இது மாதிரி யார் கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அல்லது உங்கள் நண்பர்களோட குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுமா? நம்ம தமிழ் வல்லுவன் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க.